ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குருமா, நவதானியம் வச்சு ஒரு புரோட்டீன் ரிச் ஒரு குருமா. இது கலந்த சாதம், அதாவது நம்ம பஹாரா ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய பஹாரா ரைஸ், கீ ரைஸு, புலாவு, இல்லை பிளெயின் ரைஸு, எது கூடயும் ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டிஃபன் ஐட்டத்து கூடயும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஒரு ஹெல்த்தி ரெசிபி. வாங்க ஒரு நவரத்தன குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது என்னோட மெஷரிங் கப்பு, 1 டேபிள் ஸ்பூன். நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு மூக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு மூக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை மூக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் ராஜ்மா. இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் பாசி பயிரையும் கருப்பு உளுந்து, உடச்ச கருப்பு உளுந்தையும் 2 சேர்த்து ஊற வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நம்மளோட காராமணி, சிகப்பு காராமணி, இது வெள்ளை காராமணி. இதை தவிர துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த அத்தனையும் 2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். 1 2 3 4 5 6 7 8. இது கூட முந்திரி பருப்பு. ஸோ இத்தனையும் சேர்த்து தான் நான் இந்த குருமா பண்ண போகிறேன். முதல்ல இந்த தானியங்கள் எல்லாத்தையுமே நான் மோர் தென் 5 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். எக்ஸப்ட்டு இந்த கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் தவிர, அது மட்டும்தான் 1 ஹவராக ஊறுது. மற்ற எல்லாத்தையுமே மோர் தென் 5 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே இந்த மாதிரி ஊற வச்சுருதில் மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்துறேன். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தனித்தனி கப்பில் போட்டு வச்சுருந்தேன். எல்லாத்தையும் நான் சேர்த்தேன். ஸோ ஊற வச்ச பருப்புகள் என்கிட்ட தயாராக இருக்குது. வாங்க கிச்சனில் போய் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடும். நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கர் எடுத்துட்டு இந்த ஊற வச்ச தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு, தண்ணி இல்லாமல் வெறும் இந்த பருப்பை மட்டும் சேர்க்குறேன். பருப்பு தானியங்கள் எல்லாத்தையும் சேர்த்துறேன். இதில் நல்ல தண்ணி நான் சேர்க்குறேன். இந்த கருப்பாக இருக்கிறது கருப்பு உளுந்தோட தோல், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது எல்லாரும் பார்த்துட்டு பிளாஸ்டிக்னு சொல்லி கேட்குறீங்க. டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக். இது பிளாஸ்டிக் இல்லை, இது ஒரு செராமிக் ஐட்டம், பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ இந்த ஐட்டத்தை பார்த்து எல்லாரும் டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இது பிளாஸ்டிக் இல்லை, இது செராமிக். சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்க்குறேன். 2 லவங்கம் சேர்க்குறேன். குக்கிங் சோடா இருக்குல்ல, அது ஒரு சின்னதாக ஒரு பிஞ்சு சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு. குக்கரை மூடி ஒரு 6-7 விசில் வரட்டும். குக்கர் இந்த பின்பக்கம் இருக்கிற பர்னர் வச்சுக்கிறேன். குக்கர் 6-7 சவுண்டு வரட்டும். இங்கே ஒரு பேன் வைக்கிறேன். சைமில்டேனியஸாக குக் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம பேன் சுடட்டும். ஆனால் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு 10-15 மிளகு. நான் கசகசாவும் முந்திரி பருப்பும் ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். நான் தண்ணி எடுத்துகிட்டு சேர்க்குறேன், அப்போ தான் மசியும். கசகசா, முந்திரி பருப்பு 2 சேர்த்துறேன். இப்போ நான் ஒரு நாளில் 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 20 முந்திரி பருப்பை ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டேன். ஒரு 15 20 மிளகு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே துருவின தேங்காய் 1 2 3 4, இந்த ஸ்பூன் ஒரு 5 ஸ்பூன் தேங்காய். இப்போ இதை நம்ம அந்த கசகசா ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, இதை வச்சு வெழுமூணா வெண்ணெய் மாதிரி அரைச்சிடும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வச்ச பேன் சுட்டு நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நார்மல் நம்மளோட கடலை எண்ணெய். எண்ணெய் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டு நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு பிரிஞ்சி இலை, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, சின்னதாக ஒரு ஜாதி பத்திரி, ஒரு அன்னாசி பூ,
ஒரு 3 ஏலக்காய். இது பெரிய ஏலக்காய். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்பாசி, அது கூட ஒரு 3 லவங்கம். இது கூடவே இந்த முந்திரி பருப்பு. நான் ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். சாப் பண்ண வெங்காயம். வெங்காயம் நல்லா கலர் மாறி டிரான்ஸ்லூசன்ட் கலர் ஆகட்டும். அதுக்கப்புறம் அடுத்த பொருள் சேர்க்கலாம். அது வரைக்கும் குக் பண்ணும். நம்ம இந்த மிக்சியில் போட்டதை இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சிருக்கேன். இதே மாதிரி அரைச்சி வச்சு இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய், எங்கிட்ட தக்காளி இருக்கு, ஒரு தக்காளி சேர்த்து, தக்காளி சேர்த்துட்டு இந்த ஸ்பூன் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த ஸ்பூன் 1 ஸ்பூன் காரப்பொடி, 2 ஸ்பூன் தனியாத்தூள், போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர், ஒரு டீஸ்பூன் உப்பு, கல்லுப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த தக்காளி நல்லா குழசில் வேகிற வரைக்கும், பச்சை வாசனை போய் இந்த தக்காளி நல்லா நம்ம போட்ட ட்ரை மசாலா பச்சை வாசனை போகணும். தக்காளி நல்லா சாஃப்டாக வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் இதை குக் பண்ணு. மூடி போட்டு குக் பண்ணு. நம்மளோட குக்கர் 5 சவுண்ட் வந்துடுத்து. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இங்கே தக்காளி வெங்காயமும் நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வருது. சாஃப்டாக தக்காளி நல்லா குக்காகிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பேஸ்ட், பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோலேயே இருக்கட்டும். ஏன்னா பேஸ்ட்டு சேர்த்துட்டோம், அடி பிடிக்கும். பக்கத்துலேயே இருந்து கிளறி விடணும். மிக்ஸி அலம்பி இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி, ஹாட் வாட்டர். இப்போது கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த மசாலேருந்து எண்ணெய் பிறண்டு வரணும். அது வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணுங்க. பக்கத்துலேயே இருங்க, போயிடாதீங்க, அடி பிடிச்சிரும். பார்த்து கரெக்டாக செய்யணும். இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்பூனில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதையும் போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் குக் பண்ணுங்க. நான் மறுபடியும் மூடி திறக்கிறேன். மாதிரி கிளறி விட்டுருங்க. இல்லைன்னா அடியில் உட்காரும். முந்திரி பருப்பு, தேங்காய், கசகசா எல்லாம் திக்கனிங் ஏஜென்ட்டு. கீழே போய் உட்காந்துருவாங்க எல்லாரும். உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. இப்போ நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ஒரு 1/2 உப்பு தேவைப்படுது. பட் நான் அவசரப்பட்டு உப்பு போடலை. ஏன்னா
நான் வந்து பருப்பு வேக வைக்கும்போது, தானியங்கள் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன். ஸோ தானியங்கள் சேர்த்ததுக்கு அப்புறம் உப்பு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு ஒரு உப்பு தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி எண்ணெய் வந்து பரண்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்க. பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பரண்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தாலை ஆட் பண்ணணும். நான் வந்து ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட தால் பார்த்தீங்களா, நம்மளோட தால் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. கொண்டக்கடலை எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ இந்த தாலை நம்மளோட மசாலா இருக்குல்ல, நம்மளோட மசாலாவில் தண்ணியோடு சேர்த்துருங்க. இந்த தண்ணியோடு சேர்த்துருங்க. இப்போது உப்பு காரம் செக் பண்ணி, எனக்கு உப்பு தேவைப்படுது. இந்த ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி இதை வந்து லோ டு மீடியம் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணு. 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நம்மளோட குருமா, நவதானிய குருமா பார்த்தீங்களா, அட்டகாசமாக 5 to 7 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா கொதிக்குது. நம்மளோட நவதானிய குருமா தயாராகிடுது. எப்படி இருக்கு பாருங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. சொன்ன மாதிரி ரைஸ் ஐட்டம் கூடவே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை ஐட்டம்லாம் கூட ஊற வச்சு சாப்பிட்லாம். ஸோ நம்மளோட நவரத்ன குருமா தயார், நவதானிய குருமா தயார். நம்மளோட நவதானிய குருமா ஒரு அட்டகாசமான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸல் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Laksh Bhojana.